ஹாய், அனைவருக்கும் வணக்கம். Shivam Dubey bro, you know English, right? You understand English, right? But I know only Tamil, so I can't speak in English, so தமிழ்லேயே பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஈவெண்ட் வரதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன் அஃப்கோர்ஸ் ராஜ் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாகவே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படம் மதராச படம் நடிக்கும் போது அதில் மேனேஜராக இருந்தார் அண்டு ஏஜிஎஸில். அண்டு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடிக்கிற நாய் சேகர்லேயும் அவர் மேனேஜராக இருந்தார். அண்டு எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்ச காஞ்சூரிங் கண்ணப்பன்லேயும் மேனேஜராக இருந்தார். ஸோ லைஃப்பில் வந்து கூடவே இருந்த ஒருத்தர் ராஜ். வாழ்த்துக்கள் ராஜ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் இங்கே பார்க்குறதுக்கு. இப்போ ஏதோ மேனேஜர் வேலை பக்கம் எங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இவன் ப்ரெஸ்லாம் வந்தாச்சா தேடிட்டு ஆளை காணோம். அண்டு இன்னொன்று டைரக்டர், அவரும் அப்படி தான் மான்கரத்தில் எங்களோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் 2 படம் அவரோட ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன். ஸோ இந்த டீமே எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான டீமு. அண்டு 3வது ரீசன் அஃப்கோர்ஸ் சிவம் துபே வராருன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண ஃபோட்டோ தான் போட்ட உடனே தான் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வேறு ஒரு இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் எல்லா மேட்சுக்கும் போவேன். எனக்கு தெரிஞ்சு தோனியை விட அதிகமாக ஐபிஎல் டீமில் இருந்தது நான் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன். அதுக்கு ஒரு காரணம் எங்கள் ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அப்போ என்ன எல்லாரும் கேட்பாங்க, எப்படா உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்கே அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பார், அதில் எல்லா மேட்சுக்கும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ அதனால தான். ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரு டிப்பிக்கல் ஒரு பூஜையில் எந்தாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது. அண்டு இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான் இருக்கேன் சிவம் துபேக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் தலை, சின்ன தலை, ஆறுச்சாமி பதிலாக அதே மாதிரி இப்போ ட்ரெண்டில் இருக்க மாதிரியே சொல்கிறேன், சின்ன தளபதி அப்படின்றத அவர் கொடுக்கலாம் இல்லையா? அஃப்கோர்ஸ் யா. தளபதி வந்து ஜடேஜா, சின்ன he is saying that he wants to give you one more title. சின்ன தலை means like சுரேஷ் ரெய்னா. சின்ன தளபதி means சிவம் துபே. You know தளபதி here தளபதி means Vijay is actor Vijay. So he is very big. He is like Dhoni. Super. So in cricket Dhoni, in cinema Vijay. So you are சின்ன தளபதி. Hereafter சின்ன தளபதி சிவம் துபே. ஸோ அவரும் இதில் நடிக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போது சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்குது. நான் ஒரு சர்ப்ரைஸை பிரேக் பண்ணலான்னு இருக்கேன். இது பவனாக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அடுத்ததாக வந்து தோனி அவர் பேசின ஒரு வீடியோ எங்கே போட போகிறாங்க. கண்டிப்பா நான் வந்து இதை நம்ப மாட்டேன். ஏன்னா சொன்னது நீங்க. எனக்கும் ஆசை தான் அந்த மாதிரி ஒன்று வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பா அது நடக்கும். ஐ திங்க் அதுக்காக தான் இந்த என்டையர் க்ரூ வந்து நிறையவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 7 எப்படியாவது பிடிச்சிடலாம். ஓகேயாப்பா? ஓகேயா இல்லையா? And I done one movie with Harbhajan Singh bro. Me and Harbhajan Singh done one movie called Friendship in Tamil movie. You know it's like அது நாங்கள் நடிச்சது எப்படி இருக்கும்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு சீனில் இருக்கோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த சீசனில் வந்து திரிபாட்டியும் தீபக் கூட பேட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, தட் சேம் ஃபீல் நாங்கள் 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். இன்னும் ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் நாங்களும் ஒரு படம் நடித்தோம். ஸோ அஃப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுனே இருப்பேன். அண்ட் இவர்கிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன். என்னன்னா, நீங்கள் என்ன தமிழ் டைலாக் சொன்னாலும் உடனே அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுக்கிறாரு. எனக்கு தெரியாமல் ஹர்பஜன் சிங் சீனில் நான் நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருவேன். அவர் அது தெரியாமல் சீனில் பூரா வந்து வர்றவங்க பூரா பேட் வேர்ட்ஸாக பேசி அப்புறம் எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து ப்ரோ அரே மச்சான் சொல்கிறா டே, இப்படி சொல்லி கொடுக்காதரா டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ பட் அந்த இது நல்லா பாராட்டினா. அந்த ஒய்ஃபுக்கு எவ்வளோ பயந்தவருன்றது கற்றுக்கணும். இன்னும் 6 அடிக்க மட்டும் இல்லை, ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதையும் அவர்கிட்ட கற்றுக்கணும். அண்ட் இங்கே தோனி அவருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15 இயர்ஸ், அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய விஷயம்தான். ஸோ அவருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தோனி அண்ட் சாக்ஷி, உங்களுக்கும் என்னுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இன்னும் நிறையா சர்ப்ரைஸ் உண்மையிலே இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 11 பேர் கிரிக்கெட் வச்சுன்னா 11 பேர்னா 11 பேரும் கிரிக்கெட் பிளேயராக இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் வரேன். வந்து அட்லீஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நானும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். நிச்சயமாக பெரிய வெற்றி. அண்ட் சந்தோஷ் நாராயண் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதில்
இந்த டீசர் மியூசிக்லேயே தெரிக்க விட்டாரு. ஸோ நிச்சயமாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா உங்ககிட்ட தான் அவர் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்திருக்காரு ராஜ்ன்றவர். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரையும் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வகையில் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா உங்கள் சந்தோஷம் எனக்கு கண்ணில் தெரியுது. நீங்கள் வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய காசு இருக்கவங்க ப்ரொடியூசர் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. பட் உண்மையிலே உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவை கற்றுக்கிட்டு ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்காருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் இன்னொரு 10-20 நல்ல ப்ரொடியூசர்ஸை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதன் மூலமாக வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த்.